பிறவி பெருங்கடல் பெருமுயற்சியோடு நீந்தி கடக்க நினைக்கும் பொழுது தவிர்க்க முடியாத தடைகளும் பிளக்க முடியாத பிரச்சனைகளும் எதிரே வந்து கைகுலுக்க காத்திருக்கும். கேசவ மந்திரத்தை உணர்ச்சியோடு உச்சரிக்க உள்ளிருந்து ஒளி கொடுப்பான் எம்பெருமான் நாராயணன். பெருமாளின் பெருமை பாட அதிகாலை நீராட ஆதிகேசவனுக்கு மலர்ச்சூட திருமாலின் திருக்கரம் பற்ற இடையராது அழைக்கிறாள் இடையர் குலத்து இளவரசி. ஆண்டாளின் 7ஆம் பாசுரம். கீசு கீசென்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து சின பேச்சு அரபும் கேட்டில்லையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரபம் கேட்டில்லையோ நாயக பெண் பிள்ளாய். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோ எம்பாவாய். ஆனை சாத்தன் என்ற வலியன் குருவிகள் தங்கள் துணையோடு பேசும் கீச்சு ஒலி கேட்கவில்லையோ. அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்தே அணிந்திருக்கும் வாசனை வீசும் கூந்தலை உடைய ஆயகுலத்து பெண்கள் மத்தால் தயிர் கடையும் ஓசையும் கேட்கவில்லையோ. எங்களை வைகரையில் துயிலெழுப்பும் தலைமை பெண்ணே, நாங்கள் நாராயணனை புகழ்ந்து இசைக்கும் கேசவ மந்திரம் கேட்டும் இன்னும் உறக்கம் என்ன? ஒளிரும் நிலவின் முகம் கொண்டவளே, கதவை திற, கண்ணனை வணங்க.